இது சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தோம். அவங்க ஜெயிக்கல, ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் 14 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ஆர்சிபி நம்ம ஓன் கிரவுண்ட்ல ஜெயிச்சாங்க. ஆர்சிபி இவ்வளோ நாள் கழிச்சு ஜெயிச்சதுன்னா அப்போ ஒரு மெயின் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. இது யூஸ்வலி ஹோம் கிரவுண்டில் எப்போ சிஎஸ்கே ஆர்சிபி தான் சொல்லுவாங்க. ஆனால் சிஎஸ்கே பஞ்சாப் சென்னையில் நடக்கிறதா சேப்பாக்கில் தான் இன்னும் அது வின் ரேட் வந்து ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க இன்னும் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி ஜெயிச்சதே ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தோன்னா பேஸ் பவுலர்ஸ் ஹேசல்வுட், யாஷ் தயால்லாம் நல்ல விக்கெட் எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு மெயினாக அவங்க நம்ம சிஎஸ்கேல ஸ்பின் பவுலர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். செகண்டு பேட்டிங் ஆர்டரும் நம்ம அவங்க விக்கெட் ரீட்டைன் பண்ணுறேன்னு இருக்கிற ஒரு ஃபியரில் அவங்க அடிக்கவே இல்லை. 6 அடிக்கல, 4 ஒன்றுமே அடிக்கல, அப்படியே ஸ்லோ அடிந்தாங்க. ஃபைனல் அடிக்க பார்க்கும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதனால அவுட் ஆயிட்டாங்க. அதனால அதான் ஒரு மெயின் ப்ராப்ளம். அதனால தான் தோத்தாங்க. புரியல என்னது? ஆர்சிபி தான். பாவம் இந்த வாட்டியாவது கோலி ஒரு தடவை கப்பை வின் பண்ணிட்டு போட்டுருந்தா. சிஎஸ்கே கிட்ட ஒண்டி நம்ம தான் வின் பண்ணுவோம், ஆர்சிபி கூடாது. இன்னைக்கு ஏதோ ஜெயிச்சிட்டாங்க, அடுத்த மேட்ச்ல நம்ம தான் வின் பண்ணுவோம். ஆனா கப்பு வந்து இந்த வாட்டி ஆர்சிபி தான். பாவம் அதுதான் சொல்றேன், கோலி இது மட்டும் ஒரு கப்பை வின் பண்ணதில்லை. இது ஏதாவது வின் பண்ணி சொல்ல ஒத்துக்க மாட்டேன் கப் அடிப்பாங்கன்னு. இல்ல பாவம் இந்த ஒரு தடவையாவது அவர் வின் பண்ணிட்டு போட்டுமே கோலிக்காக. அடுத்த வருஷம் நம்ம திருப்பியும் தரதான் கப்பை தூக்குவோம். Thank you.